வந்துட்டா எல்லா பேரும் ஆணும் பெண்ணும் சகோதரி. அதனால தான் ஒரே சப்பில் கூட ஆண் பெண்ணு சொல்லுவது இங்கே மட்டும்தான் உலகத்தில் இருக்குது. அப்போ நம்ம அந்த இடத்துக்கு போகும்போது உங்கள் மேலே இன்னொரு ஆண் இது படும்போது அவனுக்கு அந்த அச்சம் உண்டாச்சுன்னா அவனும் பாவி ஆகிறான். அதை உருவாக்குற நீங்களும் பாவி ஆகிறீங்க. ஒரு பெண்ணை சொல்லும் போது எப்படி மன வச்சு உருவாங்க. அதனால இப்போ நீங்கள் வந்து இப்போ காமில் வந்து எனக்கு உறவு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க என்னதான் உறவாக இருந்தாலும் நான் ஒழுவோடுறது இவங்க உரைச்சிட்டாங்கன்னா நான் ஒழு படித்து ஆகணும். இப்போ இங்கேயுமா எங்கேயுமே இங்கே வந்து கிடையாது. பொதுவாக எந்த ஆண் பெண் நம்ம மேலே உரசினாலும் இந்தியாவது ஆண் பெண் ஒட்டிட்டு தொழுக முடியுமா? ஆணுக்கு பின்னாடி ரெண்டோ பெண்ணுக்கு பின்னாடி ரெண்டோ நம்ம ஊரில் தொழுகுமா? அதே மதினா போயிட்டீங்கனால ஆண்கள் தனியாகத்தையும் தொழுதாலும் பெண்கள் தனியாக தொழுதாலும் ஆண்கள் கொடுத்து நீங்கள் போனீங்கன்னா போலீஸ் கம்யூனிட்டி இங்கே தான் 4 பகமும் கிடையாது. சாதி எதுவுமே கிடையாது. புனிதமான இடத்துக்கு வந்திருக்கோம். அமல்களை சேர விட்டு அதை வாங்கி திங்கிறேன் இதை வாங்கி திங்கிறேன் என் வீட்டுக்கு அதை வாங்கிட்டு போகிறேன் நகை வாங்க போகிறேன். அதுக்காக வந்து அவங்க ஊரில் வாங்க வேண்டியது. நாங்கள் ஏன் 10வது வர்றோம்? இன்னும் எவ்வளோ பாவம் பண்ணியிருக்குமோ எல்லாம் கழிச்சுட்டாலும் கழிக்கலாட்டு அடுத்தடுத்த வருஷம் தான் என் மகளுக்கு இப்போ அடுத்த மாதம் கல்யாணம் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து வந்து என்ன என் மருமகனோட குடும்பத்தில் வரணும். ஏன்னா வர வர நம்ம பாவங்கள் எவ்வளோ கழிக்கப்படுதோ அதுக்கு நியாய தீர்ப்புனால எல்லாம் நம்மளை எழுப்பி கேள்விகளை கேட்கும்போது அப்படி வலது கையில் வாங்கணும். பட்டோலையை வாங்கி அப்படியே பூரிச்சு சிரிக்கணும்லா என் கையில் வலது கையில் கொடுத்துட்டேன்லா என் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டேன்லாம் சொல்லி நம்ம சந்தோஷப்படுறவங்களா இருக்கணும். அப்படி எழுதுகளை கொடுத்து நீ அந்த பக்கம் போக நல்லா சொல்லிட்டேன்னா. ஏன்னா உலகத்தில் நம்ம பாவம் செய்யாத மக்களே கிடையாது. அதனால் பாவத்தை கழிக்கணும்னா நம்மகிட்ட பணம் காசு இருந்துச்சுன்னா வந்துடணும் இன்ஷா அல்லாஹ். இல்லையா ஊர்லையாவது இபாபத்தா ஈமானோடு இருக்கணும். நாங்கள் பேசிக்கிட்டே போவோம்.